200 பாஸ்மதி ரைஸை குக்கரில் வச்சா இந்த மாதிரி நமக்கு தனித்தனியாக கிடைக்குங்க. அரிசியை ஊற வைக்கக்கூடாது. 1 ஸ்பூன் எண்ணெயும் உப்பும் போட்டு வேக வைங்க, சரியாக இருக்கும். இப்படி வச்சு நல்லா ஆற வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, காய்கறி நம்ம இஷ்டம் தாங்க, எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். நல்லா போட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னெல்லாம் போடுவோமோ அந்த காய்கறிலாம், கார்ன் போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு அது கூட உப்பும் போட்டு கலந்துட்டு சோயா சாஸ் ஒரே ஒரு ஸ்பூன் அதில் ஊற்றுறேன். இதுதான். இதை கலந்துட்டோம்னா சாதத்தை நம்ம ஆற வச்ச சாதத்தை எடுத்து அதில் ஒன்றோட ஒன்று நல்லா சூடாகிற வரைக்கும் கிளறணுங்க. ரொம்ப ஈஸி. ஒரு கிளறிட்டு இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது பெப்பர் பவுட்ரு போடணும், உப்பு செக் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. காரம் கம்மியாக இருக்கிறது பெஸ்ட்டு. நம்ம பச்சை மிளகாய் ஒன்று போடுறது எதுக்காகனா பெப்பர் பவுட்ரு ரொம்ப போட்டாலும் கலர் ஓவராக தெரியும். இப்போ பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கலர் சூப்பராக இருக்கா. லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.